அதிகாலை வேளையில் பெரிய வீட்டின் வாசலில் ஒரு பழைய கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் விக்டர். அவர் இளங்கோவனின் பழைய எதிரி ஒருவரின் உறவினர். அவரது முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை இருந்தது. விக்டர் பெரிய வீட்டின் கதவை தட்டினார். வெற்றிவேல் தான் முதலில் கதவை திறந்தான். யார் நீங்க என்று வெற்றிவேல் தன் கண்கள் சிவக்க கேட்டான். என் பேர் விக்டர். நான் இந்த ஊர்ல இருக்கிற சில பழைய கணக்குகளை தீக்க வந்திருக்கேன். குறிப்பா கயல்வெளி அம்மாவோட சில அந்தரங்கமான கடிதங்கள் என்கிட்ட இருக்கு என்றார் விக்டர். வெற்றிவேலின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. கயல்வெளி அம்மாவின் ரகசியம் மீண்டும் வெளியே வருகிறதா? அவன் கயலை பார்த்தான். கயல் மாடிப்படியில் நின்று இதை கேட்டு கொண்டிருந்தாள். என்ன கணக்கு விக்டர்? இங்கே யாருக்கும் கடன் இல்லை என்று கயல் கம்பீரமாக இறங்கி வந்தாள். விக்டர் ஒரு காகிதத்தை உயர்த்தி காட்டினான். இது வெறும் கடன் இல்லை கயல், இது உங்க வம்சத்தோட கௌரவம். இதை படிக்கணும்னா நான் இந்த வீட்டில் சில நாள் தங்கணும் என்றார். வெற்றிவேல் தன் ஆவேசத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தர்மனை பார்த்தான். தர்மன் உள்ளே இருந்து வந்து, விக்டர், சட்டப்படி நீங்க இப்படி மிரட்ட முடியாது என்றான். இது சட்டம் இல்லை வக்கீல், இது வரலாறு என்று விக்டர் சிரித்தார். அதிலிருந்து அந்த பெரிய வீட்டின் அமைதி மீண்டும் கொலைய தொடங்கியது. ஆனால் இந்த முறை வெற்றிவேலும் தர்மனும் சக்தியும் இணைந்து இந்த மாயாவியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அதே சமயம் விக்டர் கண்கள் நிலாவின் மீது படர்ந்தது. சக்தியை ஆத்திரமடைய செய்தது. விக்டர் காட்டிய அந்த பழைய கடிதங்கள் வெற்றிவேலின் மனதை நிலக்குலைய செய்திருந்தன. கயல்வெளி அம்மாவின் கடந்த காலத்தை மீண்டும் ஒருவன் தோண்டுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. இரவு அறைக்குள் நுழைந்த வெற்றிவேல் எதையும் பேசாமல் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருந்தான். அவன் தோள்களில் ஒரு பெரும் பாரம் ஏறி இருப்பதை போல் தெரிந்தது. கயல் மெல்ல அவன் அருகே வந்தாள். அவனது சட்டையின் பின்னால் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளது கைகள் அவனது அகன்ற மார்பை சுற்றி வளைத்தன. வெற்றி, அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கான். ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன செய்ய முடியும் என்று அவள் கனிவான குரலில் கேட்டாள். வெற்றிவேல் அவளது கைகளை பற்றி தன் பக்கம் திருப்பினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கயலு, உன்னை பத்தியோ இல்ல உன் அம்மாவை பத்தியோ யாராவது தப்பா பேசினா என்னால தாங்க முடியாது. அந்த விக்டர் சாதாரணமானவன் இல்லை. அவன் கண்ணுல ஒரு வஞ்சகம் தெரியுது என்று அவளது கன்னத்தை மென்மையாக தடவினான். கயல் அவனது கையை தன் இதழ்களால் முத்தமிட்டாள். உங்க கோபம் எனக்கு புரியுது வெற்றி. ஆனா அந்த சூட்டை நம்ம காதல்ல காட்டாதீங்க. இப்போ எனக்கு அந்த பழைய வெற்றிவேல் வேணும். என்னை அப்படியே அள்ளிக்கிட்டு போற அந்த முரட்டுத்தனமான காதல் வேணும் என்று அவனது சட்டையின் பொத்தன்களை மெல்ல அவிழ்த்தாள். வெற்றிவேலின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் அவளை அப்படியே தூக்கி சுழற்றி படுக்கையில் கிடத்தினான். நீ இப்படி பேசினா அப்புறம் இந்த வெற்றிவேல் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான் கயலு என்று அவளது கழுத்தில் தன் காதலை ஆழமாக பதித்தான். அந்த இரவு அவர்களின் மூச்சுக்காற்று ஒன்றுடன் ஒன்று பிணைந்து பின்னி வெளி உலகின் அத்தனை பயங்களையும் அறைக்கு வெளியே நிறுத்தியது. தர்மன் ஒரு சட்ட புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். விக்டரை எப்படி சட்டப்படி வெளியேற்றுவது என்று அவன் மூளை கணக்கு போட்டு கொண்டிருந்தது. மதி தூங்குவது போல பாசாங்க செய்தாலும் தர்மனின் தவிப்பை அவளால் உணர முடிந்தது. தர்மன், லைட்டா அணைக்கலாமா? எனக்கு தூக்கம் வருது என்றாள் மதி. தர்மன் புத்தகத்தை மூடிவிட்டு அவள் அருகே வந்தான். மதி, அந்த விக்டர் கிட்ட ஏதோ ஒரு உயில் இருக்கிறதா சொல்றான். அது ஒருவேளை உண்மையா இருந்தா. மதி சட்டென்று எழுந்து அவன் வாயில் தன் விரலை வைத்தாள். போதும் தர்மன், பகல் முழுக்க வக்கீலா இருக்கீங்க. ஆனா இந்த ராத்திரில நீங்க என் புருஷனா மட்டும்தான் இருக்கணும். அந்த விக்டரை விட நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா என்று அவளது கண்கள் மின்ன கேட்டாள். தர்மன் ஒரு நிமிடம் திகைத்தான். மதியின் அந்த அதிகாரம் கலந்த காதல் அவனது கர்வத்தை நொறுக்கியது. அவன் அவளது கண்ணாடியை கலற்றி மேசையில் வைத்தான். மன்னிச்சிடு மதி, என் புத்தி எப்பவும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா என் இதயம் உன்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுது.
என்று அவளது நீண்ட கூந்தலை தன் விரல்களால் கோதினான். மதி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். இன்னைக்கு நீங்க என்கிட்ட தோத்து போகணும் தர்மன், ஒரு வக்கீலா இல்ல ஒரு காதலனா என்று அவன் மார்பில் சாய்ந்தாள். தர்மன் அவளை அப்படியே அணைத்து கொண்டு அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். தோட்டத்து பக்கம் இருக்கும் பழைய கிடங்கில் சக்தியும் நிலாவும் ரகசியமாக சந்தித்தனர். விக்டர் நிலாவை பார்த்த அந்த பார்வை சக்தியை மிகவும் காயப்படுத்தி இருந்தது. நிலா, அந்த மனுஷன் உன்னை பார்க்கறது சரியில்லை, நீ இனிமே தனியா வெளியே வராத என்று சக்தி அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். சக்தி, எனக்கு பயமா இருக்கு, அவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான் என்று நிலா அவன் தோளில் சாய்ந்து அழுதாள். சக்தி அவளது கண்ணீரை துடைத்தான். யாரா இருந்தாலும் சரி நிலா, உன்னை தொடரணும்னா அவன் என்னை தாண்டி தான் வரணும். நீ கவலைப்படாத, இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு துரும்பும் நேராது என்று அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். நிலா அவனது பிடியில் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தாள். சக்தி, எனக்கு இப்போ ஒரு முத்தம் கொடு, அந்த பயம் எல்லாம் போற மாதிரி என்று அவள் கேட்க, சக்தி அவளது நெற்றியில், கண்களில், கன்னங்களில் என தன் முத்தத்தை பொழிந்தான். அவர்கள் இருவரும் அந்த இருட்டில் ஒருவரை ஒருவர் ஆழமாக உணர்ந்து கொண்டனர். இளமையின் துடிப்பும் ஆபத்தின் பயமும் கலந்த அந்த தருணத்தில் அவர்களின் காதல் இன்னும் வலிமையானது. மறுநாள் காலை விக்டர் டைனிங் டேபிளில் அமர்ந்து மிக நிதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். வெற்றிவேல், கயல், இந்த வீட்டில் இருக்கிற பழைய ஓவியங்களை ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அந்த ஓவியங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் அதை விட அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று விக்டர் ஒரு நச்சு சிரிப்புடன் சொன்னார். வெற்றிவேல் தன் கையில் இருந்த ஸ்பூனை அப்படியே வளைத்தான். கயல் அவன் கையை பிடித்து அமர்த்தினாள். விக்டர், நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு தெளிவா சொல்லுங்க, மறைமுகமா பேசி எங்களை சோதிக்காதீங்க என்றாள் கயல் கம்பீரமாக. சரி, அப்போ இத பாருங்க என்று விக்டர் ஒரு புகைப்படத்தை மேசை மீது வைத்தார். அதில் கயல்வெளி அம்மாவும் ஒரு அந்நிய மனிதரும் மலையில் சிரித்து பேசி கொண்டிருப்பது போல இருந்தது. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று விக்டர் கேட்டார். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் இளங்கோவன் மாமா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார். இது இது எப்படி உனக்கு வந்தது? விக்டர் கொடுத்த நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பெரிய வீட்டின் தனிமை 3 தம்பதிகளுக்கும் ஒரு புகலிடமாக மாறியிருந்தது. அறையின் கதவை சாத்திவிட்டு வந்த வெற்றிவேல் கயலை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான். கயல் கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்து தன் வளையல்களை கலற்றி கொண்டிருந்தாள். அவளது மேனியின் பட்டிருந்த நில ஒளி அவளை ஒரு தேவதையாக காட்டியது. வெற்றிவேல் பின்னால் இருந்து வந்து அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். கயலு, இந்த உலகம் முழுசும் உனக்கு எதிராக நின்னாலும் இந்த செம்மல சூரியன் உன்னை விட்டு போகாது. உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்குள்ள ஒரு புது உயிரை தருது என்று அவளது தோள்களில் முத்தமிட்டான். கயல் மெல்ல திரும்பி அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டாள். வெற்றி, நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் என் ரத்தத்துல கலக்குது. எனக்குமே பயம் இல்லை, ஏன்னா உங்க மார்பு தான் எனக்கு பாதுகாப்பான கோட்டை. அங்க இருக்கிற அந்த துடிப்பு சொல்றது கயல் கயலுன்னு மட்டும்தான் என்று அவனது சட்டையின் பொத்தன்களை மெல்ல அவிழ்த்தாள். அவளது மென்மையான ஸ்பரிசம் வெற்றிவேலை ஒரு முரட்டுத்தனமான காதலாக மாற்றியது. அவன் அவளை அப்படியே கட்டிலில் சாய்த்து அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். இந்த நிமிஷம், இந்த அறை, இந்த மூச்சு, இதையெல்லாம் நமக்கு மட்டும்தான் கயலு. உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு நரம்பும் என் பேரை சொல்லணும் என்று அவளது இதழ்களில் தன் காதலை ஆழமாக பதித்தான். அவர்களின் இரவு கூடல் நேரம் காலம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. மற்ற அறையில் மதி ஜன்னல் ஓரம் நின்று மலையின் சாரலை ரசித்து கொண்டிருந்தாள். தர்மன் அவள் அருகே சென்று அவளது இடுப்பை வளைத்து பிடித்தான். மதி, நீ என்ன தர்க்கம் பேசுன்னு சொன்ன, ஆனா உன் முன்னாடி நின்னா எனக்கு தர்க்கம் வராது, தவிப்பு தான் வரும். நீ ஒரு அழகான கவிதை மாதிரி, நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது என்று அவளது கூந்தலை வருடினான். மதி அவன் பக்கம் திரும்பி அவனது கண்களில் தெரிந்த அந்த தாபத்தை கண்டாள். தர்மன்,
நீங்க எப்பவும் அறிவால யோசிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க இதயத்தால என்ன தொடுங்க. எனக்கு அந்த வக்கீல் தர்மன் வேண்டாம். என் மேல பித்து பிடிச்ச தர்மன் தான் வேணும் என்று அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள். தர்மன் அவளை ஒரு வினாடி கூட பிரியாமல் அணைத்து கொண்டான். நீதான் என் பலவீனம் மதி. உன்னை தொடும்போது நான் ஒரு குழந்தையா மாறிடுறேன். உன் மேனி வாசனை எனக்குள்ள ஒரு போதையே தருது என்று அவளது கழுத்தின் பின்னால் மெதுவாக முத்தமிட்டான். அந்த அறையில் மெல்லிய விளக்கொளியில் அவர்களின் உடல் மொழிகள் சட்டங்கள் மீறிய ஒரு காதலை பேசின. மதியின் ஒவ்வொரு சினுங்களும் தர்மனின் காதலை இன்னும் வேகப்படுத்தியது. அந்த பழைய கூடாரத்தில் சக்தியும் நிலாவும் ஒரு மெல்லிய போர்வையை பகிர்ந்து கொண்டனர். வெளியிலிருந்து ஆபத்து அவர்களுக்கு இன்னும் இறுக்கமாக அணைக்க வைத்தது. நிலா, உன் அப்பா நம்ம கொன்னாலும் சரி, உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிய எனக்கு மனசு வரல. உன் கண்கள்ல இருக்கிற அந்த நட்சத்திரம் தான் எனக்கு வெளிச்சம் என்று சக்தி அவளது கைகளை தன் மார்பில் வைத்து கொண்டான். நிலா அவனது பார்வையில் கரைந்து போனாள். சக்தி, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உன்னோட இந்த மூச்சு காற்று என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். நீ என்ன அணைக்கும் போது இந்த உலகமே மறைஞ்சு போன மாதிரி இருக்கு என்று அவனது சட்டையை இறுக்க பற்றினாள். சக்தி அவளது முகத்தை நெருங்கி அவளது இதழ்களில் ஓரங்களில் மெல்ல தன் அன்பை செலுத்தினான். நீ என் பாதி நிலா. நமக்கிடையே இந்த இருட்டு கூட ஒரு அழகான போர்வைதான். உன்னோட இந்த மென்மையான தீண்டல் என்னை ஒரு வீரனா மாத்துது என்று அவளை தன் மேலாடையால் போத்தி கொண்டான். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த துடிப்பான காதல் இளமையின் வேகத்தோடு இணைந்து ஒரு காட்டு தீயாக மாறியது. அந்த தனிமையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் முதல் கூடல் ஒரு புனிதமான ஒப்பந்தமாக அங்கே நிலை பெற்றது. மறுநாள் காலை விக்டர் பஞ்சாயத்தில் வந்து நின்றபோது இந்த 3 ஜோடிகளும் ஒருவருக்கு பின்னால் ஒருவராக கைகோர்த்து நின்றனர். அவர்கள் கண்களில் இருந்த அந்த தெளிவு ஒரு ஆழமான காதலில் இருந்து வந்த தைரியம். விக்டர், நீ எவ்வளவோ முயற்சி செஞ்ச. ஆனா காதலை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல இல்லைன்னு உனக்கு தெரியாம போச்சு என்று வெற்றிவேல் கர்ஜித்தான். விக்டர் அந்த உயிலை உயர்த்தி காட்டினார். ஆனால் கயல் முன்னால் வந்து ஒரு பழைய டைரியை காட்டினாள். இது கயல்விழி அம்மாவோட டைரி. இதுல உங்க வம்சத்தோட திருட்டுத்தனமான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் உள்ள போகணும்? விக்டரின் முகம் வெளுத்தது. அவர் தன் தோல்வியை உணர்ந்தார். 3 தம்பதியினரின் ஒன்றிணைந்த காதல் அந்த வஞ்சக பகையை தகர்த்து எறிந்தது. அந்த மாலை வேளையில் 3 தம்பதிகளும் செம்மலை உச்சிக்கு சென்றனர். அங்கே சூரியன் மறைய தொடங்க அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த அன்பு ரொமான்டிக்கும் அந்த மலை காற்றோடு கலந்து எப்பொழுதும் நிலைத்திருந்தது. செம்மலையில் விக்டர் சதி முறியடிக்கப்பட்ட பிறகு ஒரு நிம்மதியான மௌனம் நிலவியது. அந்த பெரிய வீட்டின் தாழ்வாரங்களில் இப்பொழுது மல்லிகை பூக்களின் மனம் அதிகமாக வீசியது. கயல் அந்த பெரிய செம்பு தாம்பூலத்தில் பூக்களை ஆய்ந்து கொண்டிருந்தாள். வெற்றிவேல் நிலத்திலிருந்து திரும்பி வந்தபோது கையில் பூக்களை தொடுத்து கொண்டு இருப்பதை பார்த்து சத்தமில்லாமல் பின்னால் வந்து நின்றான். அவள் தலையில் சூடியிருந்த ஒற்றை மல்லிகை அவன் மூச்சை உரசியது. என்ன கையில, இன்னைக்கு பூக்கள் மேல அவ்வளோ பாசம் வந்துருச்சு? உன் புருஷன் வந்திருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன வேலை என்று அவளது தோளில் தன் கைகளை வைத்தான். கயல் மெல்ல திரும்பி அவன் சட்டையின் வேர்வையை மனத்த ரசித்தபடி புன்னகைத்தாள். பூக்கள் பேசாது வெற்றி. ஆனா சில பேர் வந்தா மட்டும் போதும், ஊரே சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க வேர்வை வாசம் கூட எனக்கு ஒரு விதமான போதையை தருது என்று அவள் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். வெற்றிவேல் அவளை அப்படியே அணைத்து கொண்டு, வேர்வை வாசமா? இதை பார் கையில, உன் கண்ணில் இருக்கிற அந்த பிரகாசம்தான் எனக்கு தெம்பு. இந்த 1 மணி நேரம் கூட மட்டும்தான் இருக்க போறேன். அந்த நிலமும் வேண்டாம், வேலையும் வேண்டாம் என்று அவளை தூக்கி கொண்டு ஊஞ்சலில் அமர்ந்தான். வெற்றி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, விடுங்க என்று அவள் சினுங்கினாள். யார் பார்த்தா என்ன, என் பொண்டாட்டி என் மடியில இருக்கா. உன்னோட இந்த மென்மையான ஸ்பரிசம் இருக்கே கையிலே, இதே எனக்கு 300 ஏக்கர் நிலம் கிடைச்ச சந்தோஷத்தை விட பெருசு
என்று அவளது இதழ்களால் தன் இதழை ஆழமாக பதித்தான். இரவில் குழந்தைகள் இருவரும் நாச்சியம்மாளிடமே இருப்பதால் தம்பதிகள் இருவரும் அவர்கள் கூடலில் எந்த தடையும் இல்லாமல் நீண்டு கொண்டு போனது. இங்கே மதி தன் கணவனுக்கு தலைவாரிவிட சீப்புடன் வந்தாள். தர்மன், இன்னைக்கு நைட்டு நாம நிலா வெளிச்சத்துல சாப்பிடலாம்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா என்று அவன் காதோரம் மெல்ல கடித்தாள். தர்மன் சிலிர்த்து போனான். அவளை தன் பக்கம் இழுத்தான். மதி, நீ ஒரு ஆசிரியை, ஆனா காதல்ல நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் எடுக்கிற. உன் கண்ணில் இருக்கிற அந்த சின்ன கோபம் கூட எனக்கு ஒரு வசீகரம்தான் என்று அவளது மூக்கு நுனியை தொட்டான். வசீகரமா? நீங்க எப்பவும் என்ன தோக்கடிக்கணும் தான் நினைப்பீங்க, ஆனா இன்னைக்கு நான் தான் உங்களை ஆள போறேன் என்று மதி அவனது மடியில் அமர்ந்து அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். தர்மன் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்தான். நீ கொடுக்கிற எந்த தண்டனையும் நான் தயார், ஆனா ஒண்ணு, அந்த தண்டனை ரொம்ப நீளமா இருக்கணும் என்று அவளது கழுத்தின் பின்னால் மெதுவாக முத்தமிட்டு கிசுகிசுத்தான். மதியின் உடல் ஒரு வீணையைப் போல மீட்டப்பட்டது. அங்கே ஒரு அழகான தாம்பத்திய தேடலாக மாறியது. பிறகு அவர்கள் நிலா வெளிச்சத்தில் இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கச் சென்று விட்டனர். காதலர்கள் இருவரும் தோட்டத்தில் ஒதுக்குப்புறத்தில் இருந்த பாரிஜாத மரத்தடியில் சக்தியும் நிலாவும் அமர்ந்திருந்தனர். உதிர்ந்து கிடந்த பூக்கள் அவர்கள் காதலுக்கு ஒரு வெண்மையான மெத்தையாக உருவாகி இருந்தது. நிலா, உன் மேல இருக்கிற இந்த மல்லிகை வாசம் என்னை என்னவோ செய்து. உன் கை விரல்கள் என் கையை தொடும்போது ஒரு மின்னல் பாயிற மாதிரி இருக்கு என்று சக்தி அவளது கைகளை தன் இதழ்களோடு ஒற்றிக்கொண்டான். நிலா வெக்கத்துடன் குனிந்து கொண்டாள். எனக்கும் உங்களை பிரியவே மனசில்ல. உங்க மார்பிள தலை வச்சுக்கிட்டே விடிய விடிய இருக்கணும்னு தோணுது என்றாள் நிலா. சக்தி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். இந்த உலகம் நமக்காக தான் நிலா. கையல் அக்காவும் வெற்றி மாமாவும் நமக்கு ஒரு வழிகாட்டி. அவங்க காதலை பார்க்கும்போது நமக்கும் அப்படி ஒரு அழகான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறேன் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். மணி நள்ளிரவை தாண்டி இருந்தது. அந்த பெரிய வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் காதலின் வெவ்வேறு பரிமாணங்கள் அரங்கேறின. வெற்றிவேல் கையலின் கூந்தலை வருடிவிட்டு, கையலு, நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஆனா நீ இன்னும் அந்த பழைய கையல் மாதிரியே இருக்க. உன் மேல இருக்கிற என் ஆசை மட்டும் குறைவே மாட்டேங்குது என்றான். ஏன்னா நீங்க என்ன ஒரு மனைவியா மட்டும் பார்க்காம உங்க உசுரா பார்க்குறீங்க வெற்றி. அந்த பார்வைதான் என்னை இன்னும் அழகாகுது என்று கையல் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அதே சமயம் தர்மன் மதிக்கு ஒரு கவிதையை சொல்லி கொண்டிருந்தான். மதி, நீ என் சட்ட புத்தகத்துல இல்லாத ஒரு நீதி. உன்னை நேசிக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே கடமை என்றான். மதி அவனது அன்பில் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தாள். சக்தியும் நிலாவும் விடியும் வரை பேசிக்கொண்டு இருந்தனர். காதலும் ஆசையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் அந்த தேடலும் அந்த பெரிய வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றி இருந்தது. வெற்றிவேல் படுக்கையில் சாய்ந்து கயலை பார்த்து கொண்டிருந்தான். கயல் கண்ணாடி முன்னால் அமர்ந்து தன் கடுக்கண்களை கலற்றி மேசையில் வைத்தாள். அவளது நீண்ட கூந்தல் அவளது முதுகை ஒரு கருப்பு அருவி போல மறைத்திருந்தது. கண்ணாடி வழியாக அவளை ரசித்து கொண்டிருந்த வெற்றிவேலை திரும்பி பார்த்தாள், புன்னகைத்தாள். என்ன வெற்றி, இப்படியே பார்த்தா அப்புறம் எனக்கு வெக்கம்தான் வரும். எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த பார்வை மாறவே இல்லையே என்று சொல்லிவிட்டு தளர்வாக தன் கூதலை பின்ன தொடங்கினாள். வெற்றிவேல் எழுந்து அவள் அருகே வந்தான். அவளது கையை பிடித்து சீப்பை வாங்கி கீழே வைத்தான். மாறது கையலு, உன் முகத்துல இருக்கிற அந்த சின்ன மச்சம் கூட எனக்கு ஒரு புது கவிதை சொல்லுது. நீ என் பொண்டாட்டியா கிடைச்சது நான் செஞ்ச தவம் இல்லை, இந்த செம்மலை எனக்கு கொடுத்த வரம் என்று அவளது தோள்களில் தன் முகத்தை புதைத்து அந்த மல்லிகை வாசத்தை ஆழமாக சுவாசித்தான். கயல் மெல்ல சிலிர்த்து அவனது கைகளை பற்றி கொண்டாள். வெற்றி, பகல் முழுக்க நிலத்துல நீங்க உழைக்கும் போது ஒரு முரட்டு வீரனா தெரியுறீங்க. ஆனா இந்த ராத்திரியில என்கிட்ட வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு கனிவா மாறிடுறீங்க? உங்க இந்த தொடுதல் இருக்கே,
அது என் உடம்புல இருக்கிற எல்லா வலிகளையும் ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சிடுது என்றாள் உருகும் குரலில். வெற்றிவேல் அவளை அப்படியே தன் பக்கம் திருப்பி அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். ஏன்னா நீ என் பலவீனம் கையில. வெளியில் நான் யாருக்காகவும் பணிய மாட்டேன். ஆனா உன் ஒரு சொட்டு கண்ணீருக்காக நான் இந்த உலகத்தையே எதிர்ப்பேன். இன்னைக்கு இரவு இந்த வெற்றிவேல் உன்னோட அடிமை மட்டும்தான். உனக்கு என்ன வேணும் என்று அவளது காதோறும் கிசுகிசுத்தான். கையல் அவன் கழுத்தை கட்டி கொண்டு, எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் வெற்றி. உங்க மார்பிள தலை வச்சு உங்க இதய துடிப்பை கேட்டுக்கிட்டே விடியணும். அதுதான் எனக்கு பெரிய சொத்து என்று சொல்ல வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி சென்று படுக்கையில் கிடத்தினான். அவர்களின் அந்த அந்தரங்க உரையாடல் வார்த்தைகளை தாண்டி ஒரு உன்னதமான தாம்பத்திய சங்கமாக மாறியது. மதி கணவனுக்கு பிடித்த இஞ்சிப்பாலை கொண்டு வந்து வைத்தாள். அவனது தீவிரமான முகத்தை பார்த்துவிட்டு குறும்புடன் அவன் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கினாள். இன்னைக்கு பாட்டு பாடுறன்னு சொன்னீங்களே, என்னாச்சு என்று அவனது மடியில் சரிந்து படுத்து கொண்டாள். தர்மன் சிரித்து கொண்டே அவளது கன்னத்தை தட்டினான். மதி, நீயே ஒரு சங்கீதம் மாதிரி இருக்கும்போது எனக்கு எதுக்கு தனியா பாட்டு? உன்னோட இந்த கண்ணாடிய சரி பண்ற அழகே ஒரு தனி ராகம்தான் என்று அவளது கண்ணாடியை கழற்றி ஓரமாக வைத்தான். உங்களுக்கு எப்பவும் நக்கல் தான் தர்மன். நான் உங்ககிட்ட அன்பா பேசலனம் வந்தா நீங்க என்னடானா சட்ட புத்தகம் மாதிரியே பேசுறீங்க என்று மதி செல்லமாக அவன் மார்பில் குத்தினான். தர்மன் அவளது கைகளை பிடித்து தன் இதழோடு ஒற்றி கொண்டான். இல்ல மதி, நான் உன்னை காதலிக்கிற விதமே தனி. உன் அறிவு, உன் தெளிவு, உன் அன்பு, இது எல்லாமே என்ன உன் பக்கம் கட்டி போட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வக்கீலா இல்லாம வெறும் உன் தர்மனா உன்கிட்ட சரணடைய போறேன். இன்னைக்கு தீர்ப்பு உன் கையில தான் என்று அவளது இடைவளைவில் தன் கையை பதித்தான். மதி அவனது அணைப்பில் தன்னை மறந்தாள். தர்மன், நீங்க இவ்வளோ அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க அன்புக்கு முன்னாடி நான் தோத்து போறதுல தான் எனக்கு பெரிய சந்தோஷமே இருக்கு என்று அவனது தோளில் தன் முகம் புதைத்தாள். அந்த நள்ளிரவில் தர்க்கங்கள் மறைந்து தழுவல்கள் மட்டுமே மிஞ்சின. மாடியில் இருந்த நீர் திறந்த ஒளி பகுதியில் நிலாவும் மேகமும் விளையாடி கொண்டிருக்க சக்தியும் நிலாவும் ஒரு போர்வையை பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். நிலா, இந்த நட்சத்திரங்களை விட உன் கண்ணில் இருக்கிற ஒளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை முதல் தடவை பார்த்தப்போ என் உயிர் எனக்குள்ளேயே இல்லாம போன மாதிரி ஒரு உணர்வு என்று சக்தி அவளது விரல்களை கோர்த்து கொண்டான். நிலா வெக்கத்தில் அவன் தோளில் சாய்ந்தாள். சக்தி, நீங்க பேசும்போது என் இதயம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு தான் மறுநொடி துடிக்குது. எனக்கு பயமா இருக்கு சக்தி. நம்ம காதலை ஏத்துப்பாங்களா? சக்தி அவளது முகத்தை நிமித்தி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். யாரு ஏத்துக்கலனாலும் நான் உன்னை விட மாட்டேன் நிலா. நீ என் சுவாசம். உன் சிரிப்புக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேன். கையல் அக்காவும் வெற்றி மாமாவும் நமக்கு இருக்காங்க. அவங்க காதலே நமக்கு பெரிய நம்பிக்கை தான் என்றான் உறுதியாக. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு சக்தி. இந்த இரவு இப்படியே முடிஞ்சிடாதா என்று நிலா அவனது சட்டைப்பையை இருக்க பற்றினாள். சக்தி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டு, முடியாது நிலா. ஏன்னா ஒவ்வொரு விடியலும் உனக்காக என் காதலை இன்னும் அதிகமாக்கும். உன்னோட இந்த மென்மையான ஸ்பரிசம் இருக்கே, அது எனக்கு 1000 பாடல்களை சொல்லிக் கொடுக்குது என்று அவளது இதழ்களின் ஓரத்தில் மெல்லிய முத்தத்தை பதித்தான். வெற்றிவேல் வழக்கத்துக்கு மாறாக இன்னும் படுக்கையிலேயே இருந்தான். கையில் குளித்துவிட்டு ஈரமான கூந்தலோடு ஒரு இளஞ்சிவப்பு நிற பட்டு புடவையில் அறைக்குள் நுழைந்தாள். அவளது மேனியிலிருந்து வீசிய சந்தன வாசமும் கூந்தலில் இருந்த மல்லிகை மனமும் அறை முழுவதையும் நிறைந்தன. வெற்றிவேல் கண்கள் திறக்காமல், கையலு, அந்த வாசனை என்ன விடமாட்டேங்குது, இப்பவே எழுந்திருக்கணுமா என்று கம்மிய குரலில் கேட்டான். கையல் அவன் அருகே அமர்ந்து ஈரக்கூந்தலின் நீர்த்துளிகள் அவன் முகத்தில் விழும்படி குனிந்தாள். என்ன வெற்றி இது? சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு. ஊரே நிலத்துக்கு போயிருச்சு. நீங்க என்னடானா இன்னும் தூக்கத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க என்று அவனது நெற்றியை வருடினாள். வெற்றிவேல் சட்டென்று அவளது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான்.
கயல் நிலை தடுமாறி அவன் மார்பில் விழுந்தாள். ஊர் எங்க போனா எனக்கு என்ன கையில? என் உலகம் இப்போ என் கைக்குள்ள இருக்கு. நீ குளிச்சுட்டு வந்து நிக்கும்போது அந்த ஈர கூந்தல் வாசம் இருக்கே, அது 1 ஏக்கர் நிலத்துக்கு விலையில அத்தனை மகசூலை விட எனக்கு பெருசு என்று அவளது காதோரம் ரகசியமாக சொன்னான். சும்மா பேசாதீங்க வெற்றி, விடுங்க. அப்பா கூப்பிடுவாரு என்று கையில் சினுங்கினாள். கூப்பிடட்டும். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் உரிமையா எடுக்கிறதுல யாருக்கு என்ன? கையில உன் கண்ணில் இருக்கிற அந்த பிரகாசம் இருக்கே, அது என்னை எப்பவும் ஒரு பித்தனா மாத்துது. நீ பக்கத்துல இருந்தா எனக்கு பசியும் இல்ல, தாகமும் இல்ல என்று அவளது இதழை மென்மையாக முத்தமிட்டான். அந்த அதிகாலை வேளையில் அவர்களின் காதல் ஒரு புதிய வீரியத்துடன் மலர்ந்தது. மறுபுறம் தர்மன் கண்ணாடி முன் நின்று தன் சட்டையை சரி செய்து கொண்டிருந்தான். மதி அவனுக்கு காப்பி கொண்டு கொடுத்தாள். என்ன தர்மன், இன்னைக்கு மதுரைக்கு கிளம்புறீங்களா? நான் கூட வரட்டுமா என்று கேட்டாள் மதி அவனது சட்டை காலரை சரி செய்தபடி. தர்மன் காப்பியை மேஜையில் வைத்துவிட்டு அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். மதி, நீ வராம நான் எப்படி போவேன்? ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இங்க இரு. உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுல அந்த ஒரு நாள் தான் உன்னோட அருமை எனக்கு இன்னும் அதிகமா தெரியும். நீ இல்லாம அந்த மதுரை கோட் கூட எனக்கு ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும் என்றான் தர்மன் மிகுந்த காதலுடன். மதி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். தர்மன், நீங்க எப்பவும் இப்படிதான் வார்த்தைகளாலேயே என்னை வீழ்த்திடுவீங்க. நான் உங்க கூட இல்லாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஞாபகம்தான் என் மூச்சா இருக்கும். சீக்கிரம் வந்துடுவீங்கள? தர்மன் அவளது கன்னத்தில் மெல்ல கிள்ளினான். நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பனா? உன் மேல இருக்கிற இந்த ஆசைதான் என் ஜீவன் மதி. இன்னைக்கு ராத்திரி நான் வரும்போது உனக்கு ஒரு அழகான பரிசு கொண்டு வருவேன். ஆனா அந்த பரிசை விட பெரிய பரிசு நீதான் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு விடை பெற்றான். அவர்களின் அந்த பிரிவின் ஏக்கமே காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. தோட்டத்து பகுதியில் நீலா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். சக்தி மறைந்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு பூவை தொடும்போது அந்த பூ அவளை தொடுவதை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருந்தது. மெல்ல அவள் அருகே சென்றான். நிலா, அந்த பூக்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாதியாவது எனக்கு கொடுக்கலாமே என்று அவளது கையில் இருந்த பூவாளியை பிடுங்கினான். நிலா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். சக்தி, என்ன இது? யாராவது பார்த்துட போறாங்க, போங்காங்க என்று பொய் கோபத்துடன் சொன்னாள். பார்க்கட்டும் நிலா, எனக்கு உன் மேல இருக்கிற இந்த உரிமை இந்த ஊருக்கே தெரியும். நீ சிரிக்கும்போது உன் கன்னத்துல விழுகிற அந்த குழி இருக்கே, அங்க நான் நிரந்தரமா தங்கிடணும்னு தோணுது என்று அவளது கைகளை பற்றி கொண்டான். சக்தி, நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பை உண்டாக்குது. எனக்கும் உங்களை பிரியவே மனசு இல்லை. உங்க மார்பு தலை வச்சுக்கிட்டே விடிய விடிய இருக்கணும்னு தோணுது என்றாள் நிலா தன் மனதின் ஏக்கத்தை மறைக்காமல். சக்தி அவளை ஒரு செம்பருத்தி புதருக்கு பின்னால் இழுத்துச் சென்றான்.